என்ன அன்பு, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? கல்யாணம் அண்ணன் எங்க? இப்ப எப்படி இருக்காரு? நல்லாதான்க்கா இருக்காரு. கண்ணு முடிச்சிட்டாரு. மணி தான் வீட்டுல கொண்டு போய் விட போயிருக்காரு. அன்பு இங்க வா. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்னும் ஒரு 10 செகண்டுக்கு கண்டினியூஸா ஏர்த் அடிச்சிருந்தா அவர் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும்னு சொன்னாரு. இப்போ ஓகே தானே? ஓகே தான். ஆனா ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. தாராளமா எடுத்துக்கிட்டோம். இந்த ஹாஸ்பிட்டல் பில்லு, இந்த 1 வீக்கான salary, இது எல்லாத்தையும் இப்பவே நான் கிளியர் பண்ண சொல்றேன். அவரை ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாவே வர சொல்லுங்க. அவர் வர்றதெல்லாம் இருக்கட்டும் மேடம். இங்க இருக்கிற பழைய அயன் பாக்ஸ், பிளக் பாயிண்ட், இதுல எல்லாம் நிறைய கரண்ட் ஷாக் வருது மேடம். முதல்ல அதெல்லாம் சரி பண்ணணும். ஹே முத்து, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். எலக்ட்ரீஷியன் இன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. அயன் பாக்ஸ்லாம் புதுசா போட சொல்லியிருக்கேன். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். ஓகே? இப்போ உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுல? இல்ல, இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே கருணாகரன் சார்தே. அயன் பாக்ஸ்ல எர்த்து வருதுன்னு கல்யாண அண்ணன் சொல்லியும் இவர்தே வேலையை பார்க்க சொல்லிருக்கிறாரு. அதனாலதான் கல்யாண அண்ணன் உயிர் போற நிலைமைக்கு போய் பொழைச்சு வந்திருக்கிறாரு. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்ல போறாரு? நாங்க அவரை வார்ன் பண்ணிருக்கோம். இனிமே அப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு. ஒருவேளை மறுபடியும் பண்ணா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நாங்க தடுக்க மாட்டோம். சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. போங்க. அரவிந்த், போலாம். ஏய், அந்த ஆள அந்த பக்கம் ஓரமா 5 நிமிஷம் படுக்க வச்சிருந்தா அவனே தானா எந்திரிச்சு வேலைய பார்த்திருப்பான். என் மேல பழிய போடணும்னு உயிருக்கு போராடுற மாதிரி சீனை போட்டு பிரச்சனை பண்ண பாக்குறீங்களா? ஒரு சின்ன மயக்கத்துக்கு 1 வாரம் லீவு, ஹாஸ்பிட்டல் பில்லு வேற. இதுல உங்களுக்கு எவ்வளவு கமிஷன்? எல்லாத்துக்கும் கமிஷன் எதிர்பார்க்கிற உங்களுக்கு தான் சார் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கமிஷன் எவ்வளவுன்னு தெரியும். எங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது, அது தெரியவும் தெரியாது. ஏய், என்னையே கட்டம் கட்டுறீங்களா? நேரம் வரும், அப்ப பாத்துக்கிறேன். இப்ப போய் வேலையை பாருங்க, போங்க. ஒரு ஆளு உயிருக்கு போராடுற அளவுக்கு போயிருக்கிறாரு. கல்யாண அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருந்தா அவர் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம, குற்ற உணர்ச்சியே இல்லாம இப்படி பேசுறாரு. இந்த ஆளை சும்மா விடக்கூடாது அன்பு. ஏதாவது பண்ணணும். அது நாம சொல்லி கொடுக்கிற பாடமா இருக்கணும். இனிமே யாருக்கும் இவர் அப்படி பண்ணவே கூடாது. பாடம் தானே, நடத்திடுவோம். வேலை இருக்கு சார்.